ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கோம். பாப்பாவை பீச்சுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம். அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பீச்சுக்கு போனோம். பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ண கொஞ்ச நேரத்தில் எழுந்துட்டாங்க. எழுந்ததும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரெட் அல்வா. எதுவுமே அதை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. மேக்ஸிமம் அதை தான் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா சும்மா ஒரு ரூபா வாங்குவாங்க, வேணான்னு சொல்லிவிடுவாங்க. எதுவும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டு அவங்களுக்கு திகட்டிச்சுட்டா வச்சுருவாங்க. நான் சாப்பாடு கொடுக்குறேன், வேணான்னுன்றாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி கொஞ்சம் நடுவில் கொடுத்தேன். தந்தூரி ஒன்று ஆர்டர் பண்ணி இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே தியா பாப்பா வந்து எனக்கு 65 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் கேட்டோம், 65 வேணுமா இல்லை வந்து உனக்கு சிக்கன் லாலிபாப் வேணுமா, என்ன லாலிபாப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு லாலிபாப் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரெட் அல்வா தொடவே இல்லை. இது ஒரு பீஸுன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 2-3 பீஸ் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பீச் பாப்பா ரொம்ப நேரமாக உட்காந்து விளையாடிட்டே இருக்கா. வாமா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலான்னு போனால் வாமா அந்த க்ரீன் கலர் செடி தெரியுது பாரு, அது வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு என்னை கூட்டு இழுத்துட்டே போனாங்க. இல்லைம்மா அவ்வளோ தூரம் போக முடியாது, நம்மளால் நடக்க முடியாது, வாமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்துட்டேன். வரும்போது அந்த தண்ணி வர்றது அவங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது. அவங்களுக்கு இப்போலாம் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைமில் கொஞ்சம் பயந்தாங்க. இந்த வாட்டி போகும்போது செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள். என்னை அந்த கடல் உள்ளார தள்ளின்னு போகிறாங்க. உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை தள்ளிகிட்டே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம். போகும்போது ஒரு அண்ணா கீழே உட்காந்து சிப்பி பொறிட்டு இருந்தாங்க. தியா பாப்பா கேட்டாங்க, என்னம்மா பண்ணுறாங்க அந்த அங்கிள் சொல்லிட்டு. இல்லைம்மா சிப்பி பொறுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். நானும் தான் உள்ளே போய் பொறுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் இல்லைடா இங்கே உட்காந்து இங்கே வரும்னு சொல்லிட்டு இரு அம்மா உனக்கு எப்படி இருக்குன்னு பொறுக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு பொறுக்கி காட்டிட்டு அந்த அண்ணாட்ட நானே ஒன்று கிடைச்சது எடுத்து கொடுத்துட்டு, அப்புறம் அவர் ஒன்று ட்ரை பண்ணார். அவர் கையால் எடுக்க முடியல, அதுக்குள்ளே அலை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா போட்டு உள்ளே கடலுக்குள்ளார போகுது. பாருடா போட்டு கடலுக்குள்ளார போகுது. அவள் கீழே அதுக்குள்ளார விழுந்துட்டான். அந்த விழறது முட்டி போடுறது அந்த கடலில் போனாவே படுத்துக்கணும். மேக்ஸிமம் படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க போங்கம்மா இடைய போங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியல அது அந்த போட்டு வந்து உள்ளே தள்ளும்போது அந்த போட்டை சுற்றி விடுவாங்கன்றது எங்களுக்கு தெரியல. நாங்கள் பக்கத்தில் நின்றுருந்தோம். போங்கன்னு சொல்லி எங்களை சொன்னாங்க. கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தா அந்த போட்டு ஒரு சுற்றி அப்படியே ஆப்போசிட் சைடு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அலை வந்த உடனே அதை திருப்பி எடுத்துகிட்டு போட்டுக்குள்ளார போனாங்க. இவங்க 2 பேரும் நல்லா தள்ளிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு பரவாயில்ல, அலை நல்லா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அழகாக தள்ளிட்டு போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. பாவம் அவங்களால உள்ளார தள்ளவே முடியல. இவ்வளோ தூரம் கரை ஒட்டாவே தள்ளிகிட்டே போய் அதுக்கப்புறம் போனாங்க. ஏய்